அவ்வளோ பெரிய கப்பல் வச்சுருக்கீங்களே, அதில் ஒரு கக்கூசை ஒழுங்காக கட்ட முடியலையே உங்களால் அப்படின்னு இப்போ உலக நாடுகள் கிண்டல் பண்ணக்கூடிய வகையில் தான் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பலுடைய நிலை இருக்குது. கூடிய விரைவிலேயே அது கடலுக்குள்ளே மூழ்கிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதற்கான விடை தான் இந்த வீடியோ. இது மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் தொடர்ச்சியாக பனிப்பொழிவு, இதன் காரணமாக அங்கே மக்கள் பட்டு இருக்கக்கூடிய சிரமங்கள், பெரு அப்படிங்கிற நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். போருக்கு போக வேண்டாம், அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி அழக்கூடிய இராணுவ தளபதியை வச்சுக்கிட்டு இப்போது அமெரிக்கா என்ன செய்ய போகுது? என்னது அழுதாரா அப்படின்னு கேட்டால் கதறி கதறி கண்ணீர் வடிச்சிருக்காங்க. டீட்டெயில்டாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமாக கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. டேன் கெயின், இதான் அவருடைய பெயர். யார்? கதறி கதறி கண்ணீர் வடித்தாரே, அவருடைய பெயர். அவர் யார் அப்படின்னா ட்ரம்பினுடைய இராணுவ தளபதி. அவர் தான் இந்த மிடில் ஈஸ்ட் ஏரியாவில், பர்ஷியன் கல்ஃபில், ஓமனில், ஏமனில், ஜோர்டானில், கத்தாரில், சவுதி அரேபியாவில் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளவங்களுக்கு ஆட்கள் அனுப்பி அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். பட் 2 கப்பல் அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. அந்த இடத்துல அவருக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இப்போ நம்ம போருக்கு போனோம் அப்படின்னா நம்ம தோற்று போயிடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எப்படி? அமெரிக்காவே ஈரான் கூட போரில் தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ரம்பினுடைய இராணுவ தளபதி இப்போ இந்த போர் வேண்டான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப்புக்கிட்ட சொல்லியிருக்கார். இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு இராணுவ தளபதி சொல்லி பயந்து போய் சொல்லி இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு இராணுவ தளபதியுமே இப்படி ஒரு அட்வைஸை கொடுத்ததில்லை. பட் அவர் யதார்த்தவாதி தான். சூழ்நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி முடிவுகள் எடுக்கணும், மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை போர் பண்ணியே ஆகணும், அது நான் தான் முடிவெடுக்க முடியும், அந்த முடிவை ஒரு இராணுவ தளபதி எடுக்க முடியாது, எனக்கு தான் இறுதி அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் 2 பேருக்கும் இடையில் இப்போ மோதல் உருவாகியிருக்கு. இது இராணுவ வீரர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்காவில். ட்ரூஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழாய், இது எங்கே இருக்குது அப்படின்னா டாடர்ஸ்தான் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் ஐரோப்பாவுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு அந்த எண்ணெய் குழாய் தான். அதன் மேலே இப்போ பெரிய ஒரு அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதனால் ஐரோப்பாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வர்த்தக உறவு, எண்ணெய் சப்ளை அப்படிங்கிறது நிச்சயமாக ஃபியூச்சரில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஜெர்மன் ரஷ்யாவோடு டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலை. இத்தாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் ரஷ்யாவோடு டைப் பண்ணுறது தப்பு இல்லை, பட் ஒட்டுமொத்த நாட்டையும் அவங்கக்கிட்ட அடகு வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 பேர் முக்கியமான நபர்கள், அவங்க ரஷ்யாவோடு டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த குழாய் வெடிப்பு அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மோதலை மறுபடியும் பெரிதாக்கியிருக்கு. வரலாற்றில் ரொம்ப பெரிய அளவிலான ஒரு கப்பல், கிட்டத்தட்ட ஒரு கப்பல் அப்படிங்கிறது ஒரு கிராமமே கடலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு கப்பல் தான் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல். அங்கே இருக்கக்கூடிய டாய்லெட் அது ரொம்ப பெரிய அளவில் சேதாரமாயிருக்கு. இதனால் மனிதர்களுடைய மலம் உட்பட கடற்படை வீரர்கள் 4600 பேர் கக்கூஸ் போக முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கர்கள். இது அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கமாக பார்க்கப்படுது. உலகத்தில் பெரிய கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் கப்பல் இந்த டாய்லெட்லேருந்து வெளிவாகக்கூடிய தண்ணி மூலியமாக ஒட்டுமொத்த கப்பலுக்கும் வரிசையாக படிநிலைகள் மேலே போய் கூடிய விரைவில் அது மூழ்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை சரி செய்வது கடலில் வச்சே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை பாரசீக வளைகுடாவை தாண்டி அதை மறுபடியும் அமெரிக்காவினுடைய கடல் எல்லைக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்களா, இல்லை அந்த கப்பலை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அசிங்கப்பட்ட ஆட்டோக்காரன் அப்படிங்கிற கதையாக ட்ரம்ப்புக்கான ஒரு பெரிய அவமானம் தான் இந்த நிகழ்வு. காட்சிகளை பார்த்துட்டு வரீங்களா?
இன்னொரு புறம் அமெரிக்காவில் தொடர்ச்சியாக சோகம், தொடர்ச்சியாக ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள், இதை தாண்டி நியூயார்க்கில் இருந்து 7-8 மாகாணங்களில் கடுமையான பனிப்பொழிவு. இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கி இருக்கக்கூடிய நிலை தான் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே கலிஃபோர்னியாவினுடைய காட்டுத்தீ, அதற்கு பிறகு கடுமையான பனிப்பொழிவு, எப்போது 2025 லாஸ்ட்டில், இப்போது ரீசெண்டாகவும் கடுமையான பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு. அது உலகின் பல்வேறு நாடுகளில் ஏற்பட்டதுனால அது பெரிய அளவில் பேசப்படலை. ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள்லாம் இருந்ததுனால அது அப்படியே 10ஓட 11 போயிட்டாங்க. பட் அமெரிக்காவில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைங்கிறது, பள்ளிகள் கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை விட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு நிலை, போரை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான நிலை. வீடியோவை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாவம் ரொம்ப பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க. ஏற்கனவே நிலச்சரிவு உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் பெரு அப்படிங்கிற தேசத்தை வாட்டி வதச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதிகமான அளவில் மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த மக்கள் படக்கூடிய துயரங்களை பார்க்க முடியல. ஈரானில் ஒரு ஹெலிகாப்டர் சந்தைக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெருசாக வெடிக்குது. வெடித்த உடனே அந்த ஹெலிகாப்டரில் இருந்த 4 பேர் இறந்து போயிடுறாங்க. அது ஒரு காய்கறி சந்தைங்கிறாங்க. இது பயிற்சி விமானம் அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய அந்த பயிற்சி விமானங்கள் விபத்துக்குள்ளாவது இந்த வாரத்தில் இது 2வது முறை. ஆங்காங்கே வெடிப்புகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எதனால் திடுதுப்புன்னு புகை மண்டலமாக இருக்குது ஈரான் கேட்டால் யாருக்கும் பதில் தெரியலை. இப்படி வரிசையாக அரங்கேறக்கூடிய நிகழ்வுகள் ஈரான் அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே போய் எல்லாரும் முடிக்கிறாங்க. ரஷ்யாவோட பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பெண்மணி அவங்க சொல்லியிருக்காங்க, கியூபா அப்படிங்கிற நாட்டில் ஒரு பெரிய ஜினோசைடை நடத்துறதுக்கு அமெரிக்கா திட்டம் போட்டிருக்காங்க. ஒரு பீரியடில் புரட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு அத்தியாயமாக சேகுவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோ மாதிரியான நபர்கள் உருவாக்கிய ஒரு அற்புதமான தேசம், விவசாயிகளை வைத்து ஒரு பெரிய மாசான ஒரு பூமை ஏற்படுத்தினது கியூபா. அப்படிப்பட்ட நாடு சர்க்கரை உற்பத்தி ஆலைகளுக்கு ரொம்ப பெரிய அளவில் பேர் பெற்றது. அதிகமான படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு, டாக்டர்ஸ் உலகத்திற்கு அதிகமாக கொடுக்கப்பட்ட நாடு இந்த கியூபா. அப்படிப்பட்ட நாட்டில் பொருளாதார தடை உள்ளிட்ட விஷயங்கள்லாம் பண்ணி இன்றைக்கி அந்த நாட்டை அடிமைப்படுத்த நினைக்குது அமெரிக்கா. இதற்கு விடக்கூடாது அப்படின்னு இப்போது ரஷ்யர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்திருக்காங்க. ரஷ்யாவினுடைய அரசு கியூபாவை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு போவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தையையும் முன் வச்சிருக்காங்க. இஸ்ரேல்காரன் என்றைக்குமே நல்லது செய்ய மாட்டான் அடுத்தவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நம்ம நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். அதில் உண்மைத்தன்மையும் இருக்குது. இப்போது சிரியா, லெபனான் இந்த ஏரியாவில் கெமிக்கல்ஸ் நிறையா தூவிட்டே போயிட்டுருக்காங்க இஸ்ரேலுடைய ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிற செய்தி, அது தொடர்பான விஷுவல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நமக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த காட்சிகளையும் நீங்கள் பாருங்கள். ஒரு பீரியடில் காசாவின் இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாத்துலேயும் மக்கள் வீடுகள் இருக்குல்ல, அதெல்லாம் இடிஞ்சு போனதற்கு பிறகும் கூட கனரக வாகனங்களில் வரிசையாக போகும்போது யூரினை பாஸ் பண்ணவங்க தான் இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை. இப்போது சிரியா மற்றும் லெபனான் ஏரியாவில் கெமிக்கலை தூவுறாங்க. அந்த கெமிக்கல் சுத்தமாக பயிரே விளையக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இஸ்ரேல் ஏதோ ஒரு சம்பவத்தை பெருசாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போவது ஆபத்தானது தான். ஏன்னா அது பாலஸ்தீனத்தை அங்கீகரிச்சது இதே இந்தியா ஆரம்ப காலகட்டத்தில். இன்னமும் பாலஸ்தீன் அப்படிங்கிற தனி தேசமும் 2 ஸ்டேட் பாலிசியும் அங்கீகரிக்கிறது இந்தியா தான். ஸோ அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நெதன்யாகுவோடு போய் உறவு கொள்வது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. அது இந்தியாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி கொள்கையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இருந்தாலும் நல்லவர்களோடு கூட்டு சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு குடிமகனாக நமக்குள்ளே இருக்குது. இன்னொரு புறம் நெதன்யாகு அவர்களை பற்றி ஒரு காட்சி ஒன்று பார்த்தேன். மனிதர்களை மனிதர்களாக நினைக்காத ஒரு மனுஷன். அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத அந்த வீடியோ காட்சியை பார்த்துட்டு வாங்க. Viu?
ஒரு மனிதனை தொட்டால் தீட்டு அப்படின்னு நம்ம ஊரில் தான் சாதியை வைத்து பேசுவாங்க. ஆனால் இந்த யூத இனத்தினுடைய கோட்பாடு அப்படிங்கிறது ஒரு மனுஷன் அவங்க அந்த இனத்தார் பிடிக்காது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட இருந்த அந்த மைக்கை கூட வாங்க முடியாமல் அவருடைய மனசு எந்த அளவுக்கு கல்லஞ்சமாக மாறி போய் நிற்கிதுங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எது எப்படியோ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஈரானுக்கு சாதகமாகவே இப்போதைக்கு இருக்குது. அது போராக இருந்தாலும் ஈரான் பெரிய அளவிலான வெற்றியை பெறும் அப்படின்னு இப்போதைக்கு உலக போர் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் கருத்துக்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்து தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.